ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு சொன்னால் டொஷிபா 2009 ஏ அந்த மாடல் சீரீஸுக்குரிய ஒரு ஃபோட்டோ மிஷினில் வந்த ப்ராப்ளம் உண்டு. இந்த ப்ராப்ளம் வந்து டெவலப்பர் பவுடர் குறைஞ்சத்தில் வந்த ஒரு ப்ராப்ளம் தான். இது டெவலப்பர் பவுடர் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் ஃபோட்டோ காப்பி வந்து இந்த மாதிரி தான் ஃபோட்டோ காப்பி அடிக்கும். இதை வந்து எப்படி செய்கிறது, இதில் பவுடர் எப்படி ரீஃபில் பண்ணுறதுங்கிற விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு யூனிட்டில் வந்து டெவலப்பர் பவுடர் குறைஞ்சிருக்கிறன்னு சொன்னால் அது ஃபோட்டோ காப்பி வந்து டார்க்காக இருக்கிற ஃபோட்டோ காப்பி அடித்து பார்த்து தான் சரியாக கிளியராக விளங்கும். அதுக்காக தான் இந்த இதில் வந்து டார்க்கான ஒரு ஃபோட்டோ காப்பி அடித்து காட்டியிருக்கேன். டெவலப்பர் யூனிட் கனெக்டர் உண்டு. இந்த காட்டியிருக்கிற இடத்துல வந்து இருக்கிற லொக்கை வந்து உள்ளுக்கு வந்து புஷ் பண்ணிட்டு தான் இந்த டெவலப்பர் யூனிட்டை வந்து வெளியில் எடுக்கணும். மெக்னட் ரோலில் வந்து இப்படியான ஒரு அடையாளம் பெருமனு சொன்னால் பவுடர் குறைஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை வரும். இது வந்து ஃபோட்டோ காப்பி அடிக்கக்கூட இப்படியான இது வரும். சில மிஷினுக்கு வந்து சில இதில் வந்து இந்த அடையாளங்கள் கொஞ்சம் மாறி வரும். அதால் வந்து இப்படியான விஷயம் வந்துட்டோன்னு சொன்னால் நீங்கள் பவுடரை தான் கொஞ்சம் கேர் பண்ணி பார்க்கணும்.
இந்த யூனிட்டில் வந்து பிளைட் வீக்காக இருக்கு. அதனால் இந்த யூனிட்டுக்கு பிளைட்டு மாற்றணும். பிளைட் வந்து கொஞ்சம் மஞ்சள் ஆகி இப்படி இருந்து கொஞ்சம் சொன்ன கட்டாயம் அந்த பிளைட் மாற்றி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் சரியான ஒரு ஃபோட்டோகிராஃபியில் கிளியராக கிடைக்காது. உங்களுக்கு டீட்டெயில் வந்து சரியாக கிளியராக வராது. அதனால் பிளைட்டு இந்த யூனிட்டுக்கு மாற்றணும். டெவலப்பர் பவுடர் வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு பவுடர் வகையான பவுடர் இருக்குது. அதால் உரிய மிஷினுக்கு உரிய பவுடர் போட்டுறது வந்து மிகவும் சிறந்ததாக இருக்கும். நீங்கள் மாற்றி ஏதாச்சும் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியில் வந்து வேறு பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபோட்டோ காப்பி அழிஞ்சு வர்றது சரி அப்படியான நிறைய பிரச்சனைகள் வரும். அதால் உரிய பவுடரை கொட்டுறது வந்து மிகவும் நல்லதாக இருக்கும். அப்படி மாற்றி கொட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பவுடரை வெளியில் எடுத்துகிட்டு உரிய பவுடர் கொட்டுறதுங்கிறது வந்து அந்த வேலையில் வந்து மிகவும் சிரமமாக இருக்கும். அதால் உரிய டெவலப்பர் உரிய மிஷினுக்கு வந்து உரிய பவுடரை கொட்டுங்க. ஃபோட்டோ காப்பியில் இப்படி ஒயிட்டாக வரும்னு சொன்னால் ஆக லோவில் இருந்தால் மட்டும்தான் இப்படியான ஒயிட் கோடுகள் வரும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த யூனிட்டுக்கு வந்து கட்டாயம் பவுடர் வந்து 500 கிராம் பவுடர் கொட்டியாக வரும். டெவலப்பர் பவுடரை யூனிட்டுக்குள்ளே கொட்டிட்டு பவுடரை கொஞ்சம் ஷேக் பண்ணி சமநிலைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு இந்த யூனிட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டெவலப்பர் பாக்ஸுக்கு நீங்கள் பவுடர் கொட்டும்போது வந்து ஃபுல்லாக கொட்டாமல் கொஞ்சம் இடைவெளியை ஒன்று விட்டு கொட்டுங்க. ஏன்னா ஃபுல்லாக கொட்டினீங்கன்னு சொன்னால் அந்த பவுடரில் உள்ளுக்கிற வீல் ரொட்டேட் ஆகும்போது வந்து பாக்ஸை ரிமூவ் ஆகி வெளியில் வர தோணும். அதனால் கொஞ்சம் கெப் கொண்டு வச்சுட்டு பவுடரை கொட்டுங்க. இது வந்து இந்த மாடலுக்கு மட்டும் இல்லை, எல்லா மாடல் மிஷினுக்கும் வந்து இப்படி ஒரு இது ஒன்று இருக்கு. அதால் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும்.
டெவலப்பர் யூனிட்டை மாற்றும் போது இந்த சுவிட்சை நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காகவே பின்னோக்கி வெளியில் வரும். அதை ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது மட்டும்தான் நீங்கள் அதை புஷ் பண்ணிவிட்டு எடுக்க வேணும். டெவலப்பர் பவுடர் போட்டதால் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிட்டு இப்போ சொட்டு கிளியர் இல்லாமல் இருக்குது. இந்த யூனிட்டுக்கு வந்து ரெம் லைட் எல்லாம் மாற்ற வேணும். பார்ட் 2 வீடியோவில் வந்து ரெம் லைட் எப்படி மாற்றிக்கொள்ளலாங்கிறத பார்ப்போம்.